هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவனுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு வந்தமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தருவதோடு வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைய நாள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த பெண்கள் என்கிற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அருளாக அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் பேசிய வார்த்தைகளும் அவர்களுடைய நடைமுறைகளும் அவர்களுடைய எல்லாவிதமான செயற்பாடுகளும் இந்த சமூகத்திற்கு அருளாகவும் பரக்கத்தாகவும் இருந்த விஷயங்கள் என்பதில் நாம் எந்த மாற்று கருத்தும் நம்மிடத்தில் இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரோடும் முரண்படக்கூடியவர்களாகவோ, யாரையும் சபிக்கக்கூடியவர்களாகவோ, யாருடைய விஷயத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையில்லாமல் தலையிட்டு அடுத்தவர்களை அவமானப்படுத்தக்கூடியவர்களாகவோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடியவர்களாகவோ இல்லாத மிக தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த தலைவர் என்பதையும் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அல்லாஹுவினுடைய கட்டளை பிரகாரம், அல்லாஹுவினுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் இந்த பூமியில் வாழ வேண்டிய வாழ்க்கையில் இருந்து விலகி போகிற ஒரு சாராரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக எச்சரித்திருக்கிறார்கள். இந்த வழிகேட்டில் இருந்து அவர்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிற ஒரு விஷயமாக நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இன்றைய கால சூழலில் நாம் சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு சவால் மார்க்கத்தினுடைய பெருமானம், அல்லாஹுவின் தூதருடைய வார்த்தைகளின் பெருமானம்,
அல்லது மார்க்கத்தில் சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை பின்பற்றுதல் என்கிற பொழுது ஏற்படுகிற அந்த பெருமானம், மகத்துவம் உள்ளங்களில் இருந்து படிப்படியாக குறைந்திருக்கிறது அல்லது திட்டமிட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் சரி, அதை சொல்லுகிற பொழுது உள்ளம் சரி காண்கிறது, அதை சரி என்று உள்ளம் ஒப்புக்கொள்கிறது. நாம் ஒரு தவறை சுட்டி காட்டுகிற பொழுது ஆம், இந்த தவறை நாம் செய்யக்கூடாது என்று அல்லது நாம் செய்வது தவறு என்று உள்ளம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அதே தவறை, அதே விஷயத்தை செய்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது, ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிற பொழுது அதிலிருந்து விலகிக் கொள்கின்ற, உள்ளத்தோடு போட்டி போடுகிற ஒரு மனோநிலை இல்லாமல் போகிறது. சினிமாவை பற்றி பேசினால் படம் பார்க்க கூடாது, அதில் வருகிற மோசமான காட்சிகள் உள்ளத்தை பாழடைய செய்கிறது, மோசமான உறவு சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில் தாக்கம் செலுத்துகின்றன. இன்றிருக்கிற பல பிரச்சனைகளுக்கு இந்த தென்னிந்திய சினிமாக்கள் மிக பெரும் காரணமாக இருக்கின்றன என்கிற விஷயங்களை சுட்டிக்காட்டுகிற பொழுது உள்ளத்திலே ஒரு உணர்வு வரும். உண்மைதான், படம் பார்க்க கூடாது, சினிமாக்களை ரசிக்க கூடாது, இசை கேட்க கூடாது என்கிற உணர்வு ஏற்படும். ஆனால் அந்த உணர்வு வீட்டுக்கு போய் டிவியை போடுகிற பொழுது அல்லது கையில இருக்கிற போனை எடுக்கிற பொழுது ஒரு நகைச்சுவை காட்சியை பார்க்க வேண்டும் என்று ஆரம்பித்து அது அப்படியே படிப்படியாக முன்னேறி சென்று ஒரு படத்தை பார்த்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை உள்ளத்திலே கொண்டு வந்து அதற்கான சில நியாயங்களையும் சொல்லி தந்து உள்ளம் அப்படியே மாறி போகிற நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, முதலாவதாக நாம் இந்த பேசப்படுகிற விஷயங்களை உள்வாங்கிக் கொள்வதாக இருந்தால் ஏன் இந்த விஷயங்களை நாம் செய்ய வேண்டும், எதற்காக இதனுடைய பெருமானங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றிருக்கிற சூழல் எல்லா விதமான பாவங்களும் நிறைந்திருக்கிற ஒரு நெருக்கடியான சூழலில் மிகப்பெரிய ஒரு உளரீதியான போராட்டத்தோடு நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை எடுத்துக்கொண்டாலும் நன்மைகளை கேட்பதை விட, நன்மைகளை செய்வதை விட, நன்மையான சூழல்களில் கலந்திருப்பதை விட பாவமான சூழல்களோடு எல்லோரும் விருப்பத்தோடு செய்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். இதோ நாம் இந்த மார்க்க விளக்க வகுப்புக்கு ஒரு சாரார் வந்திருக்கிறோம். இது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் ஒரு அரசியல் கூட்டமாக இருந்திருந்தால், ஒரு அரசியல் பிரமுகர் வருகிற ஒரு கூட்டமாக இருந்திருந்தால், ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான எங்களுடைய முஸ்லிம் பெண்கள் போய் அதிலே கலந்து கொண்டார்கள், முன்னணியிலே இருந்தார்கள், பிரச்சாரகர்களாக மாறினார்கள், அதற்காக பாடுபட்டார்கள் என்கிற நிலையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக, மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வாருங்கள் என்று அழைக்கிற பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சாரார் தான் அதற்காக வருவார்கள், அந்த விஷயங்களை கேட்பார்கள். ஆனால் பேசப்படுகிற விஷயங்கள் சில நேரம் இங்கு வந்திருப்பவர்களுக்கு சம்பந்தமில்லாத தகவல்களாக கூட இருக்கலாம். ஏனென்றால் இந்த பேசப்படுகிற விஷயத்தின் சொந்தக்காரர்கள் நிறைய பேர் வெளியிலே தான் இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த பெண்கள் என்று பேசுகிற பொழுது அந்த பேசப்படுகிற ஒரு சாரார் இந்த சபையிலே இருப்பதை விட வெளியிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் தகவல்களை கேட்டுக்கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் வருவதற்கான மனோ உந்துதல், மனோநிலை அவர்களிடத்திலே இல்லாமல் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம், இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எமக்கு தந்தது. இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை நாம் நினைத்து கொள்ளக்கூடாது, வெறுமனே இந்த மார்க்கத்தில் பேசப்படுகிற விஷயங்கள் எல்லாமே என்னுடைய மரணத்திற்கு பின்னரான, என்னுடைய மௌத்துக்கு பின்னரான இருக்கிற வாழ்க்கைக்குரிய விஷயங்களை மட்டும்தான் பேசுகிறது. இந்த உலகத்தில் நான் செய்கிற காரியங்களால், என்னுடைய நன்மைகளால், பாவங்களை தவிர்த்து கொள்வதால் என்னுடைய மறுமை மட்டும் பலம் பெறும், இந்த உலகத்தில் எனக்கு எந்த தாக்கமும் இருக்காது என்கிற ஒரு வகையான சடவாத சிந்தனை இன்றைய கால சூழலில் விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் உலகத்தை தயாரிக்க வேண்டும், உலகத்தை அனுபவிக்க வேண்டும், உலகத்தை தேட வேண்டும், இந்த உலக வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்று உன்னுடைய உள்ளம் எப்படி விரும்புகிறதோ அதை
நீ செய்து கொள். அதற்கு மாற்றமாக இந்த உலகத்தில் இருந்து நீ விடைபெற்றதற்கு பின்னால் இருக்கிற விஷயங்களை பிறகு பார்த்துக் கொள்ளலாம், அதற்கான புண்ணியங்களை தேடுகிறவர்கள் தேடிக்கொள்ளட்டும் என்கிற ஒரு வகையான மனோநிலை இன்றைய ஈமானிய சமுதாயத்தின் மத்தியில் திட்டமிட்டு விதைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய விளைவுதான் இந்த உலகம் என்று வருகிற பொழுது எல்லாவற்றையும் செய்வார்கள். ஹராம் ஹலால் பார்ப்பது கிடையாது. ஏதோ ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, இந்த உலகத்தில் கிடைக்கிற ஒரு வகையான நிம்மதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, அடுத்தவர்களுடைய பாராட்டையும் கௌரவத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான விஷயங்களையும் சந்தோஷமாக செய்வார்கள். ஆனால் மறுமை என்று வந்துவிட்டால், அல்லது நன்மை என்று வந்துவிட்டால், மார்க்கம் என்று வந்துவிட்டால், அது ஏதோ மறுமையோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அது தேவையானவர்கள் சம்பாதித்துக் கொள்ளட்டும் என்கிற, அல்லது அதற்குரியவர்கள் இருக்கிறார்கள், மௌலவிமார்கள் இருக்கிறார்கள், மௌலவியாக்கள் இருக்கிறார்கள், அல்லது ஒரு சில கொள்கை சார்ந்தவர்களுடைய இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அதை எடுத்துக் கொள்ளட்டும், இது எங்களுக்கு தேவையில்லாத காரியம் என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்கிற ஒரு சாராரை இன்றைய சூழலில் நிறையவே சந்திக்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஆனால் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கு வந்திருக்கிற சகோதரிகளும் சரி, வெளியில் இருப்பவர்களும் சரி, இதை பார்த்து கொண்டிருப்பவர்களும் சரி, மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கை நானும் நீங்களும் நினைத்தபடி சீராக வேண்டுமாக இருந்தால், மகிழ்ச்சியாகவும் மன அமைதியோடும் நிம்மதியோடும் இந்த உலக வாழ்க்கை போக வேண்டுமாக இருந்தால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கொடுக்கிற கண்ணியத்தை சரியாக கொடுக்க வேண்டும். கொடுக்கிற பொழுதுதான் இந்த உலகமும் வெற்றி மிக்க உலகமாக இருக்கும், என்னுடைய மறுமையும் வெற்றி மிக்க மறுமையாக இருக்கும். இல்லை என்றால் இந்த உலகத்தின் தற்காலிக பயணமும் தற்காலிக சந்தோஷமும் நிச்சயமாக மிக பெரும் கவலையை வாழ்க்கையிலே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்று பாவங்கள் செய்கிற பொழுது மிக சந்தோஷமாக அந்த பாவங்களை செய்கிறோம். மனதிலே ஏதாவது ஒரு கவலை ஏற்பட்டால் ஒரு பாடலை கேட்போம், இசையை ரசிப்போம். அதற்காக வேண்டி எங்களுடைய போனிலே இருக்கிற, வீட்டிலே இருக்கிற தொலைக்காட்சிகளிலும் தொலைபேசிகளிலும் நாங்கள் எங்களுடைய ஏதாவது ஒரு இசைகளை, சோகமான பாடல்களை, சந்தோஷமான பாடல்களை, இசைகளை ரசிக்க கேட்கிற சில யுவதிகளை, சில குமர பிள்ளைகளை நாம் கண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, உண்மையில் நீங்கள் சரியாக யோசித்தீர்கள் என்றால், இந்த உலகத்தில் பாவங்கள் ஊடாக, பாவங்களை செய்வதன் ஊடாக மனதிற்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு அந்த சந்தோஷத்தில் யாராவது நிலையாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்றால் உண்மையில் அது பொய்யாகத்தான் இருக்கும். அன்புக்குரிய சகோதரிகளே, உண்மையில் பாவங்கள் ஒரு காலமும் மனதிற்கு யதார்த்தமான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தந்துவிடாது. ஒரு வகையான பதட்டத்தையும், ஒரு வகையான ஆரோக்கியமின்மையையும், ஏதோ ஒன்றில் இன்னும் அதை செய்கின்ற தூண்டுதலையும் தான் தந்து கொண்டிருக்குமே தவிர ஒரு காலமும் மன அமைதி ஏற்பட மாட்டாது என்பதை நாம் எல்லோரும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த அடிப்படையை இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், உங்களுடைய உள்ளத்தின் அடியாழத்தில் இந்த தியரியை நீங்கள் பாடமாக்கிக் கொள்ளுங்கள் அல்லது பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தடுத்திருக்கிற, ஹராமாக்கி இருக்கிற, பாவம் என்று சொல்கிற ஒரு விஷயத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் என்று ஒரு மனிதன் நம்புவானாக இருந்தால் இந்த குர்ஆனும் ஹதீஸும் பொய்யாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்கள், இந்த குர்ஆனும் ஹதீஸும் பொய்யாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அதில் ஒரு சந்தோஷம் இருக்க மாட்டாது, நிம்மதி இருக்க மாட்டாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் மிக தெளிவாக புரிந்து கொண்டால்தான் இங்கு பேசப்படுகிற விஷயங்களில் அல்லாஹ்வின் தூதர் எச்சரித்து விட்டார்கள் அல்லது சாபமிட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிற பொழுது அதனுடைய பாரதூரத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பெண்களை பற்றி சொல்லுகிறார்கள். சில பெண்கள் தோன்றுவார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள், இறுக்கமான ஆடை அணியக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய ஆடைகள் அவர்களுடைய அங்கங்களை வெளிக்காட்டுகிற அளவுக்கான இறுக்கமான ஆடைகளாக இருக்கும். அவர்களும் மிக வேகமாக அடுத்தவர்களின் அந்நிய ஆண்களின்பால் சாயக்கூடியவர்களாகவும் அந்நிய ஆண்களை தன்பால் ஈர்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களுடைய கொண்டைகளை அவர்கள் உயர கட்டி இருப்பார்கள்.
அவர்கள் சுவர்க்கம் நுழையவும் மாட்டார்கள், சுவர்க்கத்தினுடைய வாடையை நுகரவும் மாட்டார்கள். அவர்கள் செல்லுகிற சுவனத்தினுடைய வாடை என்பது இத்தனை மைல்களுக்கு அப்பால் அது வீசிக்கொண்டிருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாராரை பற்றி வர்ணிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்று நாம் ஒரு பயணத்திற்காக வெளியிலே போனால் அல்லது ஏதோ ஒரு நிகழ்வுக்கு போனால், ஏதோ ஒரு சந்தோஷமாக ஒரு பீச்சுக்கு போவோம் என்று, ஒரு கடற்கரைக்கு போவோம் என்று போனால், அங்கு ஒழுக்கமாக போபவர்கள் நிற்க முடியாத அளவுக்கு இன்றிருக்கிற பெண்கள் சகோதரிகளுடைய ஆடை அலங்கோலமாக மாறி போகிற ஒரு சூழலை பார்க்கிறோம். அதை பெருமையாக கருதி கணவன்மாரும் பெற்றோரும் அவர்களுக்கு அணிவித்து அதை கொண்டு வருகிற ஒரு சூழலை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி இறுக்கமான ஆடை அணிந்து அந்நிய ஆண்களுக்கு தன்னுடைய கவர்ச்சியை வெளிக்காட்டி கொண்டு அந்நிய ஆண்கள் திரும்பி பார்க்கிற அளவுக்கு, அந்நிய ஆண்களுடைய பார்வையை ஈர்க்கிற அளவுக்கு இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு ஒரு பொது வழிக்கு வருகிற பெண் நாளை மறுமையில் அவள் தொழுகையாளியாக இருக்கலாம், நோன்பாளியாக இருக்கலாம், என்ன வர இபாதத்துகளை அவள் செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் நாளை மறுமையில் அவள் சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளைதானே, இப்பொழுதுதான் ஓயல் படிக்கிறாள், இப்பொழுதுதான் ஏஎல் படிக்கிறாள், அவள் என்ன பெரிய ஆளா என்று சொல்லி இருக்கிற ஆடைகளில் இறுக்கமான கவர்ச்சிகரமான ஆடைகளை எல்லாம் அணிந்து கொண்டு சில நேரங்களில் பார்க்கிற பொழுது இதை பெற்றோர்கள் எப்படி அங்கீகரிக்கிறார்கள், என்ன மனோநிலையோடு ஏற்றுக்கொள்கிறார்கள், எவ்வளவு ஒரு வறண்ட மனோநிலையோடு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அல்லது கணவன்மார் இருக்கிறார்கள் என்று எண்ணுகிற அளவுக்கான ஆடைகளை அணிந்து கொண்டு வருகிற காட்சிகளை அன்புக்குரியவர்களை பார்க்கிறோம். ஒரு பயணம் என்று வந்துவிட்டால் நாங்கள் சில நேரங்களில் அவதானிப்போம். எங்களுடைய பிரதேசத்திலே பாசிக்குடா என்று சொல்கிற ஒரு பிரதானமான ஒரு சுற்றுலா தலம் இருக்கிறது. இலங்கையினுடைய நாலாபாகத்தில் இருந்தும் அங்கு மக்கள் வருவார்கள், எல்லா இனத்தை சேர்ந்தவர்களும் வருவார்கள். சில நேரங்களில் எங்களுடைய ஈமானிய சகோதரிகள், கலிமா சொன்னவர்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அந்நிய ஆண்கள் கூடியிருக்கிற, மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் கூடியிருக்கிற ஒரு சபையில் அவர்கள் அணிந்திருக்கிற ஆடைகளோடு போய் அந்த கடற்கரைக்குள் இறங்கி, கடலுக்குள் இறங்கி நனைந்து விட்டு குளித்து விட்டு அப்படியே வெளியேறி வருவார்கள். அவர்களை கூட்டி போபவர்கள் யார் என்று பார்த்தால் ஒன்று தந்தையாக இருப்பான், அல்லது கணவனாக இருப்பான், அல்லது சகோதரனாக இருப்பான். மிக அருவருக்கத்தக்க இந்த நிலையை காணுகிற பொழுது ஈமானிய சமூகத்தின் இந்த மார்க்கத்தினுடைய பற்றும், இந்த மார்க்கம் சொல்லி இருக்கிற ஒழுங்கும் எந்த அளவு தூரம் உள்ளத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு மனோநிலையை அன்புக்குரிய சகோதரிகளே எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா இல்லையா? அத்தனை ஆண்களும் பார்த்து கொண்டிருக்க, அணிந்திருக்கிற ஆடையோடு போய் தண்ணீருக்குள் இறங்கிவிட்டு அப்படியே எழுந்து வருகிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருக்கிற அந்த காட்சியை யதார்த்தமாக படம் பிடித்து காட்டுகிற அந்த நிலையை பார்க்கிற பொழுது தன்னுடைய மகளை நரகத்தில் தள்ளுகிற, தன்னுடைய மனைவியை நரகத்தில் தள்ளுகிற, தன்னுடைய பிள்ளையை நரகத்தில் தள்ளுகிற அந்த செயற்பாட்டை பகிரங்கமாக வெட்கமில்லாமல் ஒரு கணவனும் ஒரு தந்தையும் ஒரு தாயும் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அன்புக்குரிய ஈமானிய சகோதரிகளே, எங்களுடைய மனோநிலை எந்த அளவு தூரம் மாறி போயிருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் உணர்ந்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த இந்த நிலை அடுத்தவர்களை அதிகமாக ஈர்க்கக்கூடிய இன்றிருக்கிற சூழல் அன்புக்குரியவர்களே மிக கடுமையாக எச்சரிக்க வேண்டிய ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். கடந்த 2-3 நாட்களுக்கூடாக எங்களுடைய பிரதேசத்தில் கல்வி கற்க செல்லுகிற யுவதிகள், ஓஎல்ஏஎல் படிக்கிற மாணவிகள், சில நேரம் பல்கலைக்கழகங்களில் அல்லது கல்லூரிகளில் கற்கிற மாணவிகள் பகுதி நேர வகுப்புகளுக்கு செல்லுகிறோம் என்று சொல்லிவிட்டு வெளியூரிலே இருக்கிற தன்னுடைய காதலர்களை வரவைத்து
அவர்களோடு ஏதாவது ஒரு இடத்திலே, ஒரு பாக்கிலே அல்லது ஒரு இடத்திலே சந்தித்து பேசுவதோடு மட்டுமில்லாமல் அடுத்த கட்ட மோசமான செயற்பாடுகளோடு அவர்கள் பிடிபட்டு பள்ளி நிர்வாகங்களுக்கும் சம்மேளனங்களுக்கும் கொண்டு வரப்பட்டு பொலிசூடாக எச்சரித்து அனுப்பப்படுகிற நிகழ்வுகள் கடந்த ஒரு சில வாரங்களாக அதிகரித்து வருகிற நிலையை நாம் பார்க்கிறோம். இவர்களில் அதிகமானவர்கள் முஸ்லிம் யுவதிகள், முஸ்லிம் வாலிபர்கள். வந்திருக்கிற பொடியனை பார்த்தால் அவன் ஏதோ இலங்கையின் ஒரு மூலையிலே இருப்பான். இங்கிருக்கிற பிள்ளை அவனோடு ஏதோ ஒரு வடிவத்தில் தொடர்பு கொண்டிருப்பாள். அந்த தொடர்பு இரண்டாம் தர மனோநிலையோடு மாறி கடைசியிலே எல்லாவற்றையும் இழந்துவிட்டு வந்து நிற்கிற ஒரு சமூக சூழலை அன்புக்குரிய சகோதரிகளே இன்றைய கால சூழலில் பார்க்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் மிக சாதாரணமாக முகம் தெரியாத, நேரடியாக சந்திக்காத, யாரோ ஒருவனோடு எங்கோ ஒரு இடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிற, ஒரு இன்ஸ்டாகிராமிலே இருந்து பெற்றுக்கொள்கிற, ஒரு பேஸ்புக்கிலே இருந்து பெற்றுக்கொள்கிற, ஒரு டிக்டாக்கிலே இருந்து பெற்றுக்கொள்ளுகிற அந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பினை ஏற்படுத்தி, அந்த ஐடியினூடாக தொடர்பினை ஏற்படுத்தி அதன் மூலமாக வருகிற நட்பு காதலாக மாறி தன்னுடைய உடலங்கங்களை எல்லாம் வீடியோக்கள் மூலமாக அல்லது வேறு விஷயங்கள் ஊடாக காட்டி திருமணத்திற்கு முன்னால் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் செய்து முடித்துவிட்டு வேறு வழி இல்லாமல் தாய் எதிர்க்கிறாள், தந்தை எதிர்க்கிறார் என்கிற காரணத்திற்காக வளர்த்தவர்களை எல்லாம் வீட்டை விட்டு வளர்த்து விட்டு ஓடி போகிற ஒரு மிக மோசமான ஒரு கலாச்சாரம் இன்றைய சமுதாய சூழலில் வளர்ந்து வருகிறது என்றால் அன்புக்குரிய ஈமானிய சகோதரிகளே, இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடிய, அடுத்தவர்களின்பால் அதிகமாக ஈர்ப்பு பெறக்கூடிய பெண்கள் அந்நிய ஆண்களை அதிகமாக, அந்நிய ஆண்களுடைய விஷயங்களில் சின்ன சின்ன வார்த்தைகளுக்கெல்லாம், பசப்பு வார்த்தைகளுக்கெல்லாம் மயங்கி போகிற, எது உண்மை எது போலி என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கான ஏதாவது ஒருவனோடு தொடர்பாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு மனோநிலை காதலின் பெயரால் இந்த சமுதாயத்தில் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கிற உண்மையை அன்புக்குரிய சகோதரிகளே நாம் உணர்ந்து கொண்டுதானே இருக்கிறோம். வீட்டுக்கு வெளியிலே பாடசாலைக்கு போகிற, ஒரு பல்கலைக்கழகத்திற்கு போகிற, ஒரு கல்லூரிக்கு போகிற ஒரு பிள்ளை அதே நிலையோடு திரும்பி வருமா என்று சந்தேகப்படுகிற அளவுக்கான ஒரு நிலை பெண் சமுதாயத்தின் மத்தியில் அவர்களுடைய கற்பை பற்றிய, அவர்களுடைய ஒழுக்கத்தை பற்றிய, அதனுடைய பெருமானத்தை பற்றிய எந்த ஒரு மதிப்பீடும் இல்லாத மனோநிலை. உம்மாவும் சொல்லிக் கொடுப்பது கிடையாது, பாப்பாவும் அது பற்றி பேசுவது கிடையாது, குடும்பத்திலும் அதனுடைய பெருமானம் தெரியாது. பிள்ளை வளர்கிறாள். 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு வருகிற பொழுது கையிலே ஒரு போன். அவள் என்ன செய்கிறாள், யாரோடு பேசுகிறாள், யாரோடு பழகுகிறாள் எதுவுமே தெரியாது. பிள்ளையை அலங்கரித்து பார்ப்பதிலும் பிள்ளையை அழகுபடுத்தி பார்ப்பதிலும் செலுத்துகிற கவனம் பிள்ளையினுடைய மார்க்கத்தில் பெற்றோர்கள் செலுத்துவது கிடையாது. அன்புக்குரிய சகோதரிகள், உங்களுடைய உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள். வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கிற தாய்மார்கள் இந்த சபையில் இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தின் அடிப்படையான விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் அவர்கள் வயதுக்கு வந்ததற்கு பின்னரான அடிப்படையான சட்டங்களையாவது நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களா? எது ஒழுக்கம், யாரோடு பேச வேண்டும், யாரோடு எப்படி பேச வேண்டும், ஒரு பொது இடத்திற்கு போகிற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இல்லை, சில பிள்ளைகளோடு நாங்கள் பேசி இருக்கிறோம், நீங்கள் இப்படி வருகிறீர்களே இது பிழை அல்லவா என்று சொல்லுகிற பொழுது எங்களுக்கு மறைத்து வருவதற்கு தான் விருப்பம். உம்மா ஏசுகிறார், ராத்தா ஏசுகிறார், எங்களுடைய சகோதரர்கள் எங்களை கண்டிக்கிறார்கள். நீ என்ன வயசாலியா, நீ என்ன கிழவியா, நீ ஏன் மறைத்து வர வேண்டும்? உனக்குத்தான் இவ்வளவு பெருமதியான ஆடைகள் வாங்கி தந்திருக்கிறோமே, நீ அலங்காரமாக வரலாமே என்று சொல்லி அடுத்தவர்கள், எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எங்களை தூண்டுகிறார்கள் என்று சொல்லுகிற, மறைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பல யுவதிகளையும் இந்த சமுதாயத்தில் சந்தித்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகள், இந்த மனோநிலை இன்று நாகரிகமாக மாறி எம் சமுதாயத்து பெண்கள் ஏதோ ஒரு சின்ன மதிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக
ஒரு லைக் பெற வேண்டும், ஒரு ஷேர் பெற வேண்டும், ஏதோ ஒன்றில் பிரபல்யம் அடைய வேண்டும் என்பதற்காக சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய அழகையும் ஆடம்பரத்தையும் வெளிக்காட்டுகிற மிக மோசமான செயற்பாடுகளை செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். சமூக வலைத்தளங்களை ஒட்டுமொத்தமாக வெறுக்க வேண்டும் என்பதல்ல இங்கு சொல்லப்படுகிற விஷயம். சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய அழகை வெளிக்காட்டி ஆடை அணிந்து நிர்வாணிகளாக இசைகளுக்கு நடனமாடி டிக்டாக்கிலும் சரி, இன்ஸ்டாகிராமிலும் சரி, ரீல்ஸுகளாக, ஷார்ட்ஸுகளாக வீடியோக்கள் போட்டு அதை அடுத்தவர்களுக்கு அனுப்பி அதன் மூலமாக வருகிற இந்த சின்ன சந்தோஷத்தை உள்ளத்திலே பதித்து அதை பார்த்து சந்தோஷப்படுகிறாள் தாய். மகள் தலையிலே ஹிஜாப் இல்லாமல் அங்கங்கள் எல்லாம் வலித்தருகிற அளவுக்கு நடனமாடுகிறாள். அதை பார்த்து வெட்கப்படாத, அதை பார்த்து ரோஷப்படாத தாயும் தந்தையும் அவர்கள் அதை சந்தோஷமாக வாழ்த்துகிற ஒரு சமூக சூழலில் நாம் இருக்கிறோம் என்றால், அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது என்று எச்சரித்த அந்த சமுதாயத்தை எங்களுடைய வீடுகளுக்குள் நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். என்றாவது யோசித்திருக்கிறோமா? இந்த வாழ்க்கையினுடைய இலக்கு சுவனம் என்று நாம் அடிக்கடி பேசிக் கொள்கிறோமே. என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கிறாள். பிள்ளையினுடைய திருமணத்தை இஸ்லாமியமயப்படுத்துங்கள் என்று நாங்கள் பிரச்சாரம் செய்து வருகிறோம், பேசி வருகிறோம். ஆனால் பிள்ளையினுடைய திருமணத்தை ஒழுக்கமாக நடத்த வேண்டும் என்று விரும்புகிற பெற்றோர் அருகி போன ஒரு காலத்தில் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவர்கள் செய்கிறார்கள், அடுத்தவர்கள் செய்கிறார்கள். அந்த ஊரிலே அப்படி செய்தார்கள், இந்த மௌலவியுடைய பிள்ளைக்கு இப்படி செய்தார்கள், இந்த மாஸ்டருடைய பிள்ளைக்கு இப்படி செய்தார்கள். இப்படியே பார்த்து பார்த்து அடுத்தவர்களுடைய திருப்தியை மட்டும் எதிர்பார்த்து ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய திருப்தியை இழந்த நிலையில் தான் இன்றைய திருமணங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். விளைவையும் இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்று ஒரு வருடத்திற்கு மேல் திருமணம் முடித்துக் கொடுக்கிற ஒரு பிள்ளை தன்னுடைய கணவனை வைத்து வாழ்ந்தாலே ஆச்சரியம் என்று சொல்லுகிற அளவுக்கு இளவயது திருமணங்களின் விவாகரத்துகள் ஒவ்வொரு ஊரிலும் அதிகரித்து வருகிற நிலையும், பொதுவாக இலங்கையில் பெண்கள் விவாகரத்து கோருகிற நிலை எல்லா காலி நீதிமன்றங்களிலும் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கான நிலை. அன்புக்குரிய சகோதரிகளே, என்ன காரணம் தெரியுமா? பெண்களை ஒரு கட்டத்தில் நாங்கள் கௌரவமானவர்களாக பார்த்தோம், அவர்களுக்குரிய மரியாதையை இஸ்லாம் கொடுத்தது என்று மேற்குலக நாகரிகத்தின் சிந்தனை எங்களுடைய உள்ளத்தை ஆட்சி செய்ய ஆரம்பித்ததோ, இஸ்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து படிப்படியாக குறைய ஆரம்பித்ததோ, வெட்கமும் ரோஷமும் ஈமானிய உணர்வும் உள்ளங்களில் இருந்து எப்பொழுது இலக்க ஆரம்பித்ததோ, விளைவு அன்புக்குரியவர்களே, இப்படி ஒரு விளம்பர பொருளாகத்தான் என்னுடைய பிள்ளையை நான் பார்க்கிறேன். பொத்தி பொத்தி வளர்த்த என்னுடைய பிள்ளையை ஒரு திருமணம் என்று வந்துவிட்டால் மேக்கப்பின் பெயரால் அலங்கரித்து அவளை ஒரு மணமேடையிலே வைக்கிறேன். அதுவரைக்கும் அன்னைய ஆண்கள் பார்த்துவிடக் கூடாது, யாரும் ரசித்து விடக்கூடாது என்றிருந்த என்னுடைய பெண்ணை ஒரு விளம்பர பொருளாக நான் மாற்றி மேடையிலே வைத்து அவளுடைய தொழுகையும் கிடையாது, அவளுடைய வணக்க வழிபாடுகளும் கிடையாது என்கிற மனோநிலையோடு நான் அவளை கொண்டு அமர வைக்கிறேன். தாய் பிள்ளை லுஹர் தொழாவிட்டால், பாடசாலைக்கு போய் 2 மணிக்கு வந்த பிள்ளை லுஹர் தொழாவிட்டால் தட்டி கேட்டவள் அந்த தாய். ஏன் தொழவில்லை? தொழுது விட்டு போ என்று சொன்னவள். அசரு தொழவில்லை என்றால், அசரு தொழாமல் அசதியிலே பிள்ளை தூங்கினால் கூட தட்டி எழுப்பி தொழு என்று சொல்லி வற்புறுத்திய தாய் அந்த தாய். சுபகு தொழுகைக்கு பிள்ளை எழும்ப வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து அதற்கு முன்னரே பிள்ளையை எழுப்பி தொழ வைத்த தாய் அந்த தாய். ஆனால் திருமணத்தின் பேரால் அலங்கரித்து கொண்டு போய் லுஹர் தொழுகை முடிந்ததோடு அசருக்கு முன்னால் மணமேடையிலே உட்கார வைக்கிறார்கள். இந்த பிரதேசத்தில் எப்படி என்று தெரியாது, பெரும்பாலான முஸ்லிம் பிரதேசங்களில் சில நேரம் திருமணங்கள் மண்டபங்களிலே, ஹோல்களிலே நடைபெற்றால் அங்கு கொண்டு போய் வைக்கிறார்கள். அசருக்கு பிறகு திருமணம் ஆரம்பமாகிறது. மணமகன் வருகிறார், மணமகனுடைய ஃபேமிலி வருகிறார்கள், அப்படியே இருக்கிறாள். மகரிபுடைய நேரமாகிறது, அசரு தொழுகை கிடையாது. மகரிபுடைய நேரம், அதே மேடையில் அவள் பொம்மையாக உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாள்.
அவளுடைய அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாமல், சொல்ல முடியாமல், மெல்லவும் முடியாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். மகரிபுடைய நேரமும் தாண்டி போகிறது, இஷாவுடைய நேரமும் வந்து விடுகிறது. இரவு 9-10 மணி வரைக்கும் அந்த மணமேடையில் உட்கார்ந்து இருக்கிறாள். 10 மணிக்கு பிறகு அவள் எழுந்து வந்தால் ஆடைகளை மாற்றிவிட்டு அதற்கு பிறகு அவள் தூங்கச் செல்வதற்கும் சாப்பிடுவதற்கும் தான் நேரம் போதுமாக இருக்கிறது. கடைசியில் அன்றைய நாள், வாழ்க்கையை ஆரம்பிக்கிற முதல் நாள், அல்லாஹ்வுடைய அருளோடு ஆரம்பிக்க வேண்டிய நாள், குடும்ப வாழ்க்கையின் முதல் நாள், தெரிந்து கொண்டே வேண்டுமென்றே அல்லாஹ்வுடைய கடமைகளை பாழாக்கிய நிலையில் தன்னுடைய மகளை திருமண வாழ்க்கைக்குள் இணைத்து வைக்கிற பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் செய்கிற இந்த அநியாயத்தின் காரணமாகத்தான் பிள்ளை ஒரு சில மாதங்களில் அவள் விவாகரத்து கேட்டு நிற்கிறாள். அல்லாஹ்வை கோபப்படுத்தி செய்கிறோம் அந்த திருமணத்தை. ஒரு நேர தொழுகை அது கடமை என்று தெரிந்து தொழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் ஒரு மனிதன் கடந்து போய் அதே நிலையில் மௌத்தாகுவானாக இருந்தால் அவன் காபிராக மரணிக்கிறான் என்பது இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஏகோபித்த முடிவு. 3 நேர தொழுகைகள், சில இடங்களில் 4 நேர தொழுகைகள், வலிமா என்று வந்து விட்டால் அதற்கான ஒரு சோதனை, அதற்கான ஒரு அலங்காரம், அன்றைய நாளின் தொழுகை, எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை விட்டவன் காபிர் என்று சொல்ல அந்த தகவல் தெரிந்திருக்கிற, அதற்கு முன்னர் தொழுகையை விடக்கூடாது என்று எச்சரித்த அதே தாய் தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையின் முதல் நாளில் தொழக்கூடாது என்கிற கட்டளையோடு அனுப்பி வைக்கிறாரே, எப்படி சகோதரிகளே இந்த வாழ்க்கை விளங்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எப்படி நினைக்கிறீர்கள்? புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு சொந்தமான வாழ்க்கை. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அன்பளிப்பாக தந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை. அவன்தான் இந்த வாழ்க்கையின் ஏகபோக சொந்தக்காரன். ஒவ்வொரு சிரமத்தின் பொழுதும், ஒவ்வொரு சோதனைகளின் பொழுதும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், யா அல்லாஹ் நாங்கள் உனக்கே சொந்தமானவர்கள், உன்னிடத்தில் தான் நாங்கள் மீளப் போகிறோம் என்கிற தாரக மந்திரத்தை நாம் மொழிகிறோமே, அந்த இன்னாலில்லா சொல்லுகிற வாழ்க்கை தத்துவம். அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கை எனக்கு சொந்தமானதே கிடையாது. நான் அல்லாஹ்வுக்காக வாழ வந்தவன். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் தொழுகை, என் வணக்கங்கள், என் வாழ்வு, என் மரணம் எல்லாமே இந்த அகிலத்தின் இரட்சகனான அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று ஒவ்வொரு தொழுகையிலும் சபதம் எடுப்பவர்கள் நாம். அந்த ரப்புக்கு சொந்தமான வாழ்க்கையை அவனை கோபப்படுத்திவிட்டு அவனுடைய வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கையாக வாழ்வோம் என்றிருந்தால், அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் எப்படி நிம்மதியாக வாழப்போகிறோம் என்பதை ஒவ்வொரு ஈமானிய சகோதரியும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பெண்களை எச்சரிக்கிறார்கள். பச்சை குத்துகிற பெண்கள், பச்சை குத்தி விடுகிற பெண்கள், புருவ முடிகளை அலங்கரிக்கிற பிடுங்குகிற பெண்கள், அதை பிடுங்கச் சொல்லி கேட்கிற பெண்கள், இவர்களின் மீதெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். இன்று அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த விஷயங்கள் ஃபேஷனாக மாறி போயிருக்கின்றன. ஒரு திருமண நிகழ்வுக்காக, ஒரு ஃபங்க்ஷனுக்காக, ஏதோ ஒரு நிகழ்வுக்காக அல்லது ஒரு பிரயாணத்திற்காக இன்று ஆயிரக்கணக்கில் செலவழித்து அலங்கார நிலையங்களுக்கு சென்று எங்களை அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக, அழகை மெருகூற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தடுத்த இந்த காரியங்களை பகிரங்கமாக செய்கிற பெண்களை, அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த சமுதாயத்தில் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். மேக்கப்பின் பேரால், அலங்காரங்களின் பேரால் அதற்கான கல்விகள் இன்று வழங்கப்பட்டு, அதற்கான கோர்ஸுகள் இன்று வழங்கப்பட்டு, செலவழித்து படித்து முகத்தில் இருக்கிற புருவ முடிகளை எல்லாம் அழித்துவிட்டு அதற்கென்று வந்திருக்கிற சில மேக்கப் சாதனங்களை கொண்டு சில அடையாளப்படுத்தல்களை செய்து அதற்கு பின்னரான எத்தனையோ விஷயங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். பெண்களாகிய நீங்கள் அழகாக இருக்க வேண்டும்.
உங்களுடைய அழகை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் சுத்தமாக துப்புரவாக இருக்க வேண்டும். நல்ல அழகான ஆடைகளை அணிய வேண்டும். அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் உங்களுடைய அழகை ரசிப்பவர்கள் உங்களுடைய கணவன்மார்களாக அல்லது உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்ட உங்களுடைய மஹ்ரமான உறவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று நடப்பது அப்படியே தலைகீழாக மாறி நடக்கிறது. வீட்டுக்குள் இருக்கிற பொழுது அழுக்கான வேர்வை நாற்றத்தோடு பல நாட்களுக்கு முதல் கழுவிய தைத்த ஒரே ஆடையை பல நாட்களாக வாரக்கணக்கிலே வீட்டுக்குள்ளே போட்டிருப்பார்கள். அது சாயம் போய் அதனுடைய நிறமும் மாறி இனி அது இயலாது என்கிற அளவுக்கு கழுவி கழுவி அதையே போட்டிருப்பார்கள். ஆனால் வெளியிலே போவதற்கு உட்கார்ந்து விட்டால் மணி நேர கணக்கில் தங்களை அலங்கரித்து கொண்டு அடுத்தவர்களுக்கு இந்த காட்சியை காட்டுகின்ற, இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிற மனோநிலையோடு போகிற பெண்களை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு விஷயத்தை தெளிவாக யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய அழகை அடுத்தவர்கள், அந்நிய ஆண்கள், யாராவது உங்களை காண்பவர்கள் ரசிக்க வேண்டும், உங்களை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்து போனால் நீங்கள் அழைத்து போகிற உங்களுடைய கணவனும் இன்னொருத்தியை பார்த்து சந்தோஷப்படுவானே? அவன் சந்தோஷப்பட வேண்டும் என்று இன்னொருத்தி அதே போன்று அங்கு வந்திருப்பாளே? அதை தாங்கிக் கொள்கிற மனோநிலை இன்று நிறைய பெண்களுக்கு கிடையாது. ஆனால் அடுத்தவர்களை சாய்க்கிற, அடுத்தவர்களுடைய உணர்வுகளை குழப்புகிற மனோநிலையோடு இருக்கக்கூடிய பெண்கள் அன்புக்குரியவர்களை இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் சில நேரம் ஆச்சரியமாக இருக்கும். வீட்டிலே இருக்கிற பொழுது அதற்காக நீங்கள் எல்லாம் பொது ஆடைகள் அணிந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதல்ல. ஆனால் வெளியில போகிற பொழுது சிலர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் அழகாக போக வேண்டும், ஏன் எங்களை அடுத்தவர்கள் பார்க்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய முறைப்படி போகிறோம், அடுத்தவர்கள் பார்க்க வேண்டிய நோக்கம் எங்களுக்கு கிடையாது என்று நாவுகளால் சொல்லிக் கொள்வார்கள். அப்படி என்றால் ஏன் இத்தனை அலங்காரம்? ஏன் இத்தனை அலங்காரம்? இத்தனை அழகுபடுத்தல்கள் ஏன்? உளப்பூர்வமாக இந்த கேள்விக்கு விடையை கேட்டால் அன்புக்குரிய சகோதரிகளே, உண்மையாகவே நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் அடுத்தவர்களை ஈர்ப்பதற்காக செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் என்கிற மனோநிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகள், இது அல்லாஹுடைய மார்க்கம். இது அல்லாஹுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தில் எது எங்களுக்கு ஒழுங்காக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும்தான் நான் செய்ய வேண்டும். இதில் கையடிப்பதற்கு எனக்கோ உங்களுக்கோ எந்த ஒரு அருகதையும் கிடையாது என்பதை அன்புக்குரிய சகோதரிகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று இருக்கிற நிறைய சகோதரிகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த பெண்கள் என்று வருகிற பொழுது கணவன்மாரோடு நடந்து கொள்கிற முறைகள் அன்புக்குரியவர்களே இன்று முற்றுமுழுதாக மாறி போயிருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். எல்லா பெண்களும் நினைக்கிறோம், என் கணவன் எனக்கு கட்டுப்பட வேண்டும், என் வார்த்தைகளை மட்டும் கேட்க வேண்டும், நான் பேசினால் அவன் மௌனமாக இருக்க வேண்டும், நான் முறையிட்டால் அதை அவன் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும், நான் கட்டளையிட்டால் அதை நிறைவேற்றி தர வேண்டும். இது மட்டும்தான் இன்றிருக்கிற சமுதாய சூழலில் எல்லா பெண்களுடைய இலக்காகவும் மாறி போயிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, விரும்பியோ விரும்பாமலோ மேற்கத்தையத்தின் மூளையால் நாம் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதற்கான மிகப்பெரிய சாட்சி இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பூமியில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு சஜதா செய்வது, சிறந்தாழ்த்துவது, சுஜூது செய்வது கூடும் ஆகும் என்று இருந்திருந்தால் ஒரு பெண்ணை அவளுடைய கணவனுக்கு நான் சுஜூது செய்யுமாறு பணித்திருப்பேன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய சிரம்பணிதல் என்று சொல்கிற அந்த சஜதா, தன் உடலின் முக்கியமான பகுதிகளை கொண்டு போய் நிலத்திலே வைத்து அல்லாஹுக்கு முன்னால் செய்கிற அந்த சுஜூது மனிதர்களில் எவருக்காவது அனுமதிக்கப்பட்டது என்று இருந்திருந்தால் ஒரு மனைவி கணவனுக்கு முன்னால் சுஜூது செய்வதை நான் ஆகுமாக்கி இருப்பேன் என்கிறார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பிரதானமான வார்த்தை அந்த வார்த்தை, எவ்வளவு முக்கியமான வார்த்தை அந்த வார்த்தை. ஒரு கணவனுக்கு முன்னால் உங்களுடைய குரல் உயர்கிற பொழுது,
ஒரு கணவன் உங்களின் மூலமாக சங்கடப்படுத்தப்படுகிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு கணவன் தன்னோடு வருமாறு, ஒரு இரவு தூங்குமாறு மனைவியை அழைத்து அவள் வெறுத்து ஒதுக்கி வேண்டாம் என்று அவள் தூங்குகிற பொழுது மன உளைச்சலோடு அந்த கணவன் தூங்குவானாக இருந்தால் அன்றிரவு முழுக்க மலக்குகளுடைய சாபத்தோடு அவள் தூங்குகிறாள் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன சின்ன காரணங்களுக்காக கணவன்மாரை பகைத்துக் கொள்ளுகிற பெண்கள் அல்லாஹுவின் தூதரால் எச்சரிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குடும்ப வாழ்க்கை அதற்காக ஆணாதிக்கம், அவர்களுக்கு முற்றுமுழுதாக கட்டுப்படுதல், அவர்களுடைய விஷயங்களில் நன்மை தீமைகளை பார்க்காது விடுதல் என்பதல்ல இங்கு சொல்லப்படுகிற விஷயம். ஒரு ஈமானிய பெண்ணை பொறுத்தவரை அவளுடைய உணர்வுகளை விட அவளுடைய மார்க்கம் அவளுடைய உள்ளத்தில் ஆள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மிஅராஜுடைய இரவு எனக்கு நரகத்தில் கொண்டு போய் காட்டப்பட்டது. அந்த நாளில் நான் நரகத்திலே பெண்களை அதிகமாக கண்டேன். யா ரசூலல்லாஹ், ஏன் அதிகமாக பெண்கள் இருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பெண்கள் அவர்கள் அதிகமாக சாபமிடுகிறார்கள், எடுத்ததற்கெல்லாம் சபிக்கிறார்கள், கணவன்மாரோடு நன்றி கட்ட முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கை இன்றைய கால சூழலில் சின்ன பின்னமாய் போய் கொண்டிருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். நிறைய குடும்பங்கள், சுமார் 90% குடும்பங்கள் நாங்கள் பிள்ளைகளுக்காக வாழுகிறோம், கௌரவத்திற்காக வாழுகிறோம். பிரிந்தால் இதற்கு பிறகு வாழ்ந்து விட்டோம், பிரிந்தால் குடும்பத்தின் கௌரவம் என்னாவது, அடுத்தவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்பதற்காக குடும்பத்தை ஒரு வகையாக இழுத்து பிடித்துக் கொண்டிருக்கிற சூழலை அன்புக்குரியவர்களை நிறையவே காண்கிறோம். அதே நேரம் விவாகரத்துகளும் தலைக்கு மேலே போய்கொண்டிருக்கின்றன. அண்மையில் எங்களுடைய பிரதேசத்தின் ஒரு கணக்கெடுப்பின் பிரகாரம் ஒரு வாரத்திற்கு சுமார் 7 தொடக்கம் 8 விவாகரத்துகள் பதிவு செய்யப்படுகின்றன. அதில் 5க்கு மேற்பட்டவைகள், 5 வரைக்குமானவைகள் பெண்களால் விவாகரத்திற்காக பதிவு செய்யப்படுகிற, ஹுல்உ செய்வதற்காக பதிவு செய்யப்படுகிற பதிவுகள். அதில் பெரும்பாலானவை 18 வயதிற்கும் 25 வயதிற்கும் இடைப்பட்ட திருமணங்கள், பிள்ளைகள், வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுடைய திருமணங்கள். அதிலும் குறிப்பாக இந்த திருமணங்களில் பெரும்பாலானவை காதல் திருமணங்கள். இந்த திருமணங்களில் பெரும்பாலானவை 2-3 ஆண்டுகள் காதலித்து வீட்டுக்கு தெரியாமல் சண்டை பிடித்து பல்வேறு பிரச்சனைகளோடு தாய் தந்தையர்களை நிர்பந்திக்க வைத்து முடிக்கிற பல திருமணங்கள் இன்று விவாகரத்திலே வந்து நிற்கிற சூழலை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, திருமணத்தினுடைய யதார்த்தத்தை, குடும்ப வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு பெண் நினைக்கிறாள், எனக்குத்தான் எல்லா ஆதிக்கமும் இருக்கிறது, நான் சொல்வதை மட்டும் கணவன் செய்தால் இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் என்று நினைக்கிறாள். கணவனுக்கான பெருமானம் மனைவியிடத்திலே கிடையாது. அதனால் தான் ஒரு அறிஞர் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிற பொழுது சில விஷயங்களை சொல்லுகிறார். நீ திருமணம் முடிப்பதாக இருந்தால் சில தகைமை உள்ள பெண்களை நீ தெரிவு செய்து கொள் என்று சொன்ன அவர் அந்த பெண்கள் எப்படியானவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு உபதேசத்தை தன்னுடைய மகனுக்கு செய்கிறார். யா புனைய, என்னுடைய அருமை மகனே, லா துங்கிஹில் மன்னானா, அதிகமாக தான் செலுத்துகிற அன்பை சொல்லி காட்டுகிற ஒரு பெண்ணை நீ திருமணம் முடித்து விடாதே. உன் மீது நான் இப்படி பாசமாக இருக்கிறேன், இவ்வளவெல்லாம் நான் அன்பு செலுத்துகிறேன், இப்படியெல்லாம் நான் இருக்கிறேன் என்று அடிக்கடி உனக்கு தருகிற அன்பையும் பாசத்தையும் சொல்லி காட்டுகிற ஒரு பெண்ணை நீ திருமணம் முடித்து விடாதே. வலல் அன்னானா, அவளுடைய வருத்தத்தையும் நோயையும் அடிக்கடி முறையிடுகிற ஒரு பெண்ணை போகிற பொழுதும் எனக்கு அப்படி இருக்கிறது, தலை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, நடக்க முடியாமல் இருக்கிறது, வீட்டுக்கு வருகிற பொழுதும் நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் என்று அடிக்கடி நோய்களை சொல்லக்கூடிய, தன்னை பற்றி முறையிடக்கூடிய ஒரு பெண்ணையும் நீ திருமணம் முடிக்காதே. ஒலல் ஹன்னானா, தன்னுடைய குடும்பத்தின் மீது அதிகப்பற்றுள்ள பெண், எப்பொழுதும் தன்னுடைய குடும்பத்திடத்தில் மட்டுமே போக வேண்டும் என்று நினைக்கிற பெண், தன்னுடைய சகோதரிகளிடத்தில், தன்னுடைய தாயிடத்தில் போக வேண்டும், அனுப்பாவிட்டால் அல்லது வேறு காரணங்களுக்காக தடையானால் அதற்காக அதை ஒரு பெரியோரு பிரச்சனையாக ஆக்குகிற ஒரு பெண்ணை நீ திருமணம் முடித்து விடாதே. அதே போன்று வலல் ஹத்தாகா, எப்பொழுதும்
தன்னுடைய கணவன் தன் மீது ஈர்ப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பெண்ணையும் நீ திருமணம் முடித்து விடாதே. ஒலல் பர்ராக்கா, தன்னை அடுத்தவர்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காக செலவழித்து அலங்காரம் செய்கிற, அலங்காரத்திற்காக அளவுக்கு அதிகமாக செலவழிக்கிற ஒரு பெண்ணையும் நீ திருமணம் முடித்து விடாதே என்று சொல்லி சில விஷயங்களை தன்னுடைய மகனுக்கு அவர் உபதேசமாக செய்கிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த பண்புகள் இன்று பெண்களிடத்தில் மிக அதிகமாக மாறி போயிருக்கின்றன. எல்லா விஷயத்திலும் எதையாவது ஒன்றை சாதிக்க வேண்டுமாக இருந்தால் தன்னுடைய அன்பை சொல்லி காட்டி, நான் இப்படி இப்படி எல்லாம் உங்களுக்கு செய்கிறேன், அந்த அக்கறை செலுத்துகிறேன் என்கிற விஷயங்களை சொல்லி காட்டுகிற நிலையை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கணவன்மாருக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்கிற செயற்பாடுகளில், உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்கிற செயற்பாடுகள் உங்களுடைய கடமை, உங்களுடைய கணவனுக்கு செய்கிற செயற்பாடுகள் உங்களுக்கு இபாதத். இபாதத். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய கணவனுடைய ஆடைகளை நீங்கள் துவைத்துக் கொடுக்கிறீர்கள், அவனுக்கு சமைத்துக் கொடுக்கிறீர்கள். இந்த சிரமங்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுடைய நன்மையின் பட்டியலில் இருந்து வீணாக்கி விடுவான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. இவற்றுக்கான கூலியை அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு தருவான். நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு திறந்த மனதோடு, ஆழமான சிந்தனையோடு, அன்போடு, இரக்கத்தோடு, என் கணவன் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அருள், அவனுக்காக நான் இதை செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அன்பாக அந்த செயற்பாட்டை செய்வீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக அதற்குரிய கூலியை உங்களுக்கு தருவான். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், கணவன் வெளியிலே போகிறான், அவன் எங்களுக்காக உழைக்கிறான். இன்று மேற்கத்தையும் எங்களுடைய உள்ளங்களில் புகுத்திருக்கிற ஒரு சிந்தனை, கணவன் எங்களோடு நேரம் செலவழிப்பதில்லை என்கிற ஒரு முறைப்பாடு. நிறைய குடும்பங்களில் அந்த பிரச்சனை இருக்கிறது அன்புக்குரிய சகோதரிகளே. ஆனால் அவனுடைய நேரங்களில் பெரும்பாலானவை ஏதோ ஒரு வடிவத்தில் எங்களுக்காகத்தான் செலவழிக்கப்படுகின்றன என்பதை மெதுவாக மறந்திருக்கிறோம். வெளியிலே கடைக்கு போகிற கணவன் அவனுடைய சுயநலத்திற்காக மட்டும் போகவில்லை. ஒரு அலுவலகத்திற்கு, ஒரு ஆபீஸுக்கு வேலைக்கு போகிற கணவன், ஒரு பாடசாலைக்கு பாடம் நடத்த போகிற கணவன், வெளியிலே ஏதோ ஒரு வெளிநாட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு கணவன், அவன் அவனுடைய சுமையை மட்டும் பார்க்கவில்லை, அவனுடைய சந்தோஷத்தை மட்டும் பார்க்கவில்லை. இங்கிருக்கிற வீட்டிலே இருக்கிற என்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் சந்தோஷமாக வைக்க வேண்டும் என்கிற அவனுடைய எதிர்பார்ப்பும், அவனுடைய கனவும், அவனுடைய ஓட்டமும், அன்புக்குரிய சகோதரிகளே, உங்களுக்கான நேரம்தான் அவனுக்காக செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போயிருக்கிற நாம் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை, எங்களுக்கு அளித்த ஒரு வாக்குறுதியை அவன் மறந்து விடுகிற பொழுது, நீ எனக்கு என்ன செய்திருக்கிறாய், உன்னோடு வாழ்ந்து நான் எதை கண்டிருக்கிறேன், நான் எதை சொன்னாலும் நீ செய்து தருவது கிடையாது, என்னுடைய எந்த பேச்சையும் நீ கணக்கெடுப்பது கிடையாது என்று ஒட்டுமொத்தமாக அவனை அப்படியே மட்டம் தட்டி மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிற பல பெண் சகோதரிகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நரகவாதிகளுடைய பண்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எங்களுக்கு மிக கடுமையாக எச்சரிக்கிறார்கள். நன்றி கெட்டத்தனமாக கணவன்மாரோடு பேசுதல் நரகவாதிகளுடைய பண்பு என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சின்ன சின்ன விஷயங்களை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த மார்க்கத்தின் மிக பிரதானமான அம்சங்களை நாம் தெளிவாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அன்புக்குரிய சகோதரிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சாரார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளிலே மிக கடுமையாக எச்சரித்த, நாம் பொதுபோக்காக இருக்கிற ஒரு பாவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த பெண் அந்நிய ஆண்கள் நுகர்கிற அளவுக்கு வாசனை திரவியம் பூசியவளாக அந்நிய ஆண்கள் இருக்கிற சபைக்கு வருவதை வழக்கமாக்கி கொண்டால், அப்படி அவள் வாசனை திரவியம் பூசிய நிலையில் வருவாளாக இருந்தால் ஃபஹிய ஜானியா, அவள் நாளை மறுமையில் விபச்சாரிகளுடைய பட்டியலில் இருப்பாள் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெளிநாட்டிலே இருந்து வாப்பா அனுப்பி இருக்கிறார் நல்ல வாசமான பர்ஃப்யூம், கணவன் அனுப்பி இருக்கிறான் நல்ல வாசமான குலோன். திருமண வீடுகளுக்கு அல்லது கடற்கரைகளுக்கு, பெருநாள் தினங்களுக்கு, பெருநாள் தொழுகைகளுக்கு வருகிற பொழுது பக்கத்தால் போக முடியாது, கடந்து போவார்கள். அவர்கள் போய் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அந்த வாசம் வீசிக்கொண்டே இருக்கும். எங்களுடைய ஈமானிய சகோதரிகள் சில நேரம் அவர் ஃபேஸ் கவர் பண்ணி இருப்பார், முகம் மறைத்திருப்பார், முழுமையாக ஆடை அணிந்திருப்பார். கடந்து போகிற பொழுது வீசுகிற வாசம்
அங்கிருக்கிற எல்லோரையும் திரும்பி பார்க்க வைக்கும். நினைத்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே, நான் முகம் மூடி இருந்த காரணத்தினால் அல்லது முழுமையாக நான் அபாய் போட்டிருந்த காரணத்தினால், என் உடம்பை மறைத்திருந்த காரணத்தினால் எல்லாம் முடிந்து விட்டது, நான் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி விட்டேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அப்படி நடந்து கொண்டு நீங்கள் அந்நிய ஆண்கள் நுகர்கிற அளவுக்கு வாசனை திரவியங்கள் பூசி வந்தால் வஹிய ஜானியா, அவள் விபச்சாரி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தியதை நாம் மறந்துவிட்டோம். அல்லாஹ்வின் தூதர் எச்சரித்த மிக கடுமையான செய்திகளிலே இதுவும் ஒன்று என்பதை அன்புக்குரிய சகோதரிகளே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ஆண்களுக்கு ஒப்பாகிற பெண்கள். இன்று சில நேரம் பெண்கள் அவர்களுடைய தலையிலே ஒரு ஷோலை மட்டும் சுத்தவில்லை என்றால் பின்னாலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஆணா பெண்ணா என்று மதிக்க முடியாத அளவுக்கு இந்த ஊரிலே இருப்பார்கள் என்று சொல்ல தெரியாது. சில வெளியூர்களிலே நாம் போகிற பொழுது எங்களுடைய யுவதிகளுடைய, குறிப்பாக பல்கலைக்கழகங்களிலே அல்லது கல்லூரிகளிலே அல்லது அலுவலகங்களிலே வேலை செய்கிற யுவதிகளுடைய ஆடை கலாச்சாரம் அப்படியே முழுமையாக மாறி போயிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு ஒப்பாகின்ற பெண்களையும் பெண்களுக்கு ஒப்பாகின்ற ஆண்களையும் சபித்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இன்னும் ஒரு வடிவத்தில் அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய பாடசாலைகளில் சில நேரம் சில நாடகங்கள், சில நிகழ்ச்சிகள் நடக்கிற பொழுது பெண்களை ஆண்களாக நடிக்க வைப்பதற்காக ஆண்களை போன்று வேஷம் போட வைக்கிற சில பாடசாலை ஆசிரியைகளையும் நாம் கண்டிருக்கிறோம். இதையும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். வயதுக்கு வந்த பெண்கள் அவர்கள் பெண்களாகவே அடையாளப்படுத்தப்பட வேண்டும். முழுமையாக ஆண்களை போன்று வேஷமிட்டு, ஆண்களை போன்று மீசை வைத்து, ஆண்களை போன்று ஆடை அணிந்து அது நாடகத்திற்காக அவர்கள் செய்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விதிவிலக்காக சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லுகிறார்கள், இப்படியாக ஆடை அணிந்திருக்கிற ஆண்களுக்கு ஒப்பாகிற பெண்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களை சபித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய ஆடை விஷயங்களிலும் சரி, எங்களுடைய நடைமுறை விஷயங்களிலும் சரி நாம் ஒழுங்காக இருக்க வேண்டும். குடும்ப விவகாரங்களில் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சில நேரம் சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டி வரும். சில நேரம் சில விஷயங்களில் நாம் பிடிவாதமாக இருக்க வேண்டி வரும். சில நேரம் சில விஷயங்களை நாம் மன்னிக்க வேண்டி வரும். சில நேரம் நாம் கடந்து போக வேண்டி வரும். இந்த குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அடையாளம், அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒன்று அது. எனவே உள்ளங்கள் புரிந்து கொள்கிற அந்த குடும்ப வாழ்க்கையோடு வாழ வேண்டுமாக இருந்தால் அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் எச்சரித்திருக்கிற, அல்லாஹ்வின் தூதர் எச்சரித்திருக்கிற இந்த விஷயங்களில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, பெண்கள் சமுதாயம் நாம் இந்த உலகத்தில் வாழுகிற இந்த நாட்கள் மிக குறைவானவை. நாம் இந்த உலகத்தில் அரசியலுக்காக எவ்வளவோ செய்திருக்கிறோம், எத்தனையோ விஷயங்களை பேசி இருக்கிறோம். ஒரு அரசியல்வாதிக்காக பெண்கள் இன்று உயிரையே கொடுப்பார்களோ என்று சொல்லுகிற அளவுக்கு சமூக வலைத்தளங்களில் அவர்களுடைய பதிவுகளையும் அவர்களுடைய விஷயங்களையும் பார்க்கிறோம். கொஞ்சம் கண்மூடி யோசித்து பாருங்கள், இந்த மார்க்கத்திற்காக நீங்கள் செய்த தியாகம் என்ன? அல்லாஹுக்காக நீங்கள் இதுவரைக்கும் செய்த தியாகம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்த இடத்தில் இருக்கிறார்கள்? ஒருவேளை நான் இன்று இரவு மரணித்து போனால், ஒருவேளை இன்று காலையில் எழும்புகிற பொழுது நான் ஒரு ஜனாசாவாகவே எழும்பினால், அன்புக்குரிய சகோதரிகளே, என்னுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கிற இந்த அருள்களை நான் எப்படி பயன்படுத்தி இருக்கிறேன் என்கிற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்பதை ஒவ்வொரு தாயும் சகோதரியும் மிக தெளிவாக சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த இந்த சாராரில் இருந்து நாம் ஒரு பொழுதும் நாம் அதற்குள்ளே வந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றவர்களாக, அவர்களுடைய வழிகாட்டலை முழுமையாக பின்பற்றியவர்களாக இந்த உலகத்தில் இருந்து நாம் விடைபெற வேண்டும். நிச்சயமாக சத்தியமாக இஸ்லாத்தை பின்பற்றுகிற பொழுது தூய்மையான ஒரு மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த மேற்கத்தைய சிந்தனைகளை விட்டுவிட்டு, பாவங்களை விட்டுவிட்டு, அல்லாஹுக்கு மாற்றமான காரியங்களை விட்டுவிட்டு உண்மைக்குண்மையாக இந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றி பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில்
எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பொருளாதாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், வீடு வாசல்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உள்ளத்தில் அல்லாஹ் நிச்சயமாக ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் எல்லோரும் அல்லாஹுக்காக வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹுவின் தூதரை நேசிக்கக்கூடியவர்களாக வாழ பழக வேண்டும். அந்த வாழ்க்கை ஒன்றுதான் இந்த உலகத்தின் சந்தோஷம் என்பதை புரிந்து இந்த உலக வாழ்க்கையை சீராக அமைத்து வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.